ஹலோ. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்க தொகுப்பு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நம்ம நாட்டோட ராணுவ பாதுகாப்புல ஆரம்பிச்சு ஒரு சாதாரண குடிமகனோட பாக்கெட்ல இருக்கிற பணம் வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப டீப்பா, அதே சமயம் ரொம்ப எளிமையா அலச போறோம். எந்த விதமான குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவான தரவுகளோட இதை நாம புரிஞ்சுக்க போறோம். சுவாரஸ்யமான இந்த தகவல் பயணத்தை உடனே ஆரம்பிக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு சக்குன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட், தேசிய பாதுகாப்பு. ரெண்டாவது, பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு. மூணாவது, நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் மற்றும் கல்வி நிலவரம். நாலாவது, சில முக்கியமான உலகளாவிய செய்திகள். அப்புறம் கடைசியா, சம்பளம் ஏன் உயரமாட்டேங்குது அப்படிங்கிற குறைந்த ஊதியம் முரண்பாடு. முதல்ல பாதுகாப்புத்துறை. நம்ம இந்தியா இதுல எப்படி ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்குன்னு பார்க்கலாம். பாதுகாப்புத்துறையில சமீபத்துல நடந்த 2 முக்கியமான தலைமை மாற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். HAL, அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட தலைவராயிருந்த டாக்டர் T.K. சுனில் ஏப்ரல் 30, 2026 அன்னிக்கு ரிட்டையர் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலா மே 1ஆம் தேதி ரவி கே அப்படிங்கிறவரு புது தலைவரா பொறுப்பேற்றிருக்காரு. அதே மாதிரி DRDO அமைப்போட தலைவரான டாக்டர் சமீர் வி காமத் அவங்களோட பதவிக்காலம் மே 31, 2026 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த தலைவர்களோட தொடர்ச்சி தான் நம்ம நாட்டோட புதிய ராணுவ கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்டா அமையுது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த 12,000 கிலோமீட்டர் இது சாதாரண நம்பர் இல்லைங்க. அக்னி 6 ஏவுகணையோட அதிகபட்ச தாக்கும் தூரம்தான் இது. கிட்டத்தட்ட 6,000 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் தாண்டி உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் சரி துல்லியமா தாக்கும் திறன் இதுக்கு இருக்கு. இதுல இன்னொரு மாசினன்னா MIRV தொழில்நுட்பம். அதாவது ஒரே ஒரு மிசைல் மூலமா 10க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இடங்களை ஒரே நேரத்துல அட்டாக் பண்ண முடியும். DRDO இந்த வேலையை முடிச்சிருக்காங்கன்னா உலகளவுல நம்ம நாட்டோட பவர் எந்த அளவுக்கு எகிரி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்து, ஒலியை விட 5 மடங்கு வேகத்துல சீரிப்பாயும் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள்ல இருக்கிற 2 முக்கியமான வகைகளை கொஞ்சம் சிம்பிளா ஒப்பிட்டு பார்க்கலாம். ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கல் அப்படிங்கிறது முதல்ல ஒரு பூஸ்டர் மூலமா மேல அனுப்பப்பட்டு அப்புறம் எந்த ஒரு என்ஜின் பவரும் இல்லாம வளிமண்டலத்துல சறுக்கிட்டே போய் கணிக்க முடியாதபடி இலக்கை தாக்கும். ஆனா ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் அப்படி கிடையாது. இது பயணம் முழுவதுமே ஸ்க்ராம்ஜெட் என்ஜின் மூலமா தொடர்ச்சியா பவர் எடுத்துக்கிட்டு குறைவான உயரத்துல அதிவேகமா பறந்து போய் தாக்கும். இதுதான் இது ரெண்டுக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ். அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு போகலாம். பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்புல ஏற்படுற பெருக்க விளைவு. நம்ம பொருளாதாரத்தோட நாடி துடிப்பான GST வசூல கவனிங்க. ஏப்ரல் 2026ல இந்தியா ஒரு புதிய வரலாற்று சாதனையை செஞ்சிருக்கு. ஏப்ரல் 2025ல 2.23 லட்சம் கோடியா இருந்த வசூல் ஏப்ரல் 2026ல 2.43 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 8.7% வளர்ச்சி. நம்ம ஊருக்குள்ள நடக்கிற வியாபாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்து வர இறக்குமதி வரி வசூல் மட்டுமே 25.8% அதிகரிச்சிருக்கு. இது ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு ரெக்கார்ட். நெடுஞ்சாலைகள்ல டோல்கேட்ல நிக்கிறது இவ்ளோ கஷ்டம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா தேசிய நெடுஞ்சாலை 48ல குறிப்பா சூரத் பரூச் இடையே இந்தியாவோட முதல் தடையற்ற சுங்கச்சாவடி வந்தாச்சு. இந்த MLFF, அதாவது மல்டிலேன் ஃப்ரீ ஃப்ளோ மற்றும் ஆட்டோமேட்டிக் கேமராக்கள் மூலமா நீங்க 80 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கும்போதே டோல் ஃபீஸ் தானாகவே கட் ஆகிடும். வண்டியை நிப்பாட்டவே தேவையில்லை. இதனால டிராஃபிக் குறையறதோட நேரமும் பெட்ரோலும் சூப்பரா மிச்சமாகும். 12.23 லட்சம் கோடி. ஆமாங்க, நம்பவே முடியலல்ல. 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்ல உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கப்பட்ட மூலதன செலவுதாங்க இது. இந்த பணத்தை அரசாங்கம் நேரா மக்கள் கையில காசா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ரோடு போடுறது, புது ரயில்வே லைன் கொண்டு வர்றது, பாலங்கள் கட்டுறதுன்னு நாட்டுக்கு தேவையான நீண்ட கால சொத்துக்களை உருவாக்க இதை பயன்படுத்துவாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் இந்த பணத்தை நேரா மக்கள் அக்கவுண்ட்ல போடாம ரோட் ரயில்வேன்னு போடுறாங்க? இதுக்கு பேர் தான் பொருளாதாரத்துல மல்டிப்ளையர் எஃபெக்ட். அரசாங்கம் ஒரு 100 ரூபாய உள்கட்டமைப்புல முதலீடு செஞ்சா அது காலப்போக்குல நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 250 300 ரூபாய் வரைக்கும் வளர்ச்சியை கொண்டு வரும். பணமா கொடுத்தா அது உடனே செலவாயிடும். ஆனா இப்படி பண்ணும்போது பல வருஷத்துக்கு புது வேலை வாய்ப்புகள் உருவாக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் மற்றும் கல்விச்சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
தமிழ்நாட்டுல ஏப்ரல் 23-26 அன்னைக்கு நடந்த சட்டசபை தேர்தல் களம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆட்சியை தக்க வைக்க திமுக, தங்களோட பலத்தை நிரூபிக்க பிஜேபி, இதுக்கு நடுவுல நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் வேற களமிறங்கினதால இது ஒரு கடுமையான மும்முனை போட்டியா மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் நீட் தேர்வு, மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வுன்னு பல கொள்கை ரீதியான முரண்பாடுகளும் ஓடிக்கிட்டே இருக்கு. சோ பவர் யார்கிட்ட இருக்க போகுதுன்னு தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான தேர்தலா இது அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டோட கல்வித்துறையை எடுத்தீங்கன்னா அங்க சில முக்கியமான சவால்கள் இருக்கு. சுமார் 8000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாயிருக்கு. இத உடனே நேரடி நியமனம் மூலமா நிரப்பணும்னு தமிழ்நாடு ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் பேட்ரிக் ரேமண்ட் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வுல கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதனால இன்னும் பாஸ் பண்ணாத ஆசிரியர்களுக்காக இந்த 2026ஆம் வருஷத்துல 3 சிறப்புத் தேர்வுகள் நடக்கப் போகுது. இது எது ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, சவால்கள் இருந்தாலும் சில விஷயங்கள்ல நம்ம தமிழ்நாடு நேஷனல் ஆவரேஜை விட ரொம்பவே பெட்டரா இருக்கு. தேசிய கல்விக் கொள்கைப்படி 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல பாருங்க, தொடக்க பள்ளிகள்ல 20 அல்லது 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியரும், உயர்நிலை பள்ளிகள்ல 30-35 பேருக்கு ஒரு ஆசிரியரும் இருக்காங்க. பல மாவட்டங்கள்ல ஆசிரியர் மாணவர் விகிதம் தேசிய சராசரியை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்ததா உலக அளவுல நடக்கிற சில முக்கியமான அப்டேட்ஸ் மற்றும் கல்வி தரவரிசைய பத்தி பார்க்கலாம். அமெரிக்காவுல மே 1, 2026 அன்னைக்கு அதிபர் ட்ரம்ப் கியூபா மேல ரொம்ப கடுமையான புதிய பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காரு. மனித உரிமை மீறல்களை காரணமா காட்டி கியூபாவோட எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் சுரங்கத் துறைகள்ல எந்த பிசினஸும் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காரு. அது மட்டுமில்லாம ஈரான் தொடர்பான சில நிறுவனங்கள் மேலேயும் தடைகளை இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. உலக அரசியல்ல இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு. கல்வித்துறையில இந்தியாவுக்கு ஒரு பெருமையான விஷயம் இருக்கு. கால்கோடியாஸ் பல்கலைக்கழகம் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் 2026 தரவரிசையில உலக அளவுல 12001 முதல் 1500க்குள்ள இடம் பிடிச்சிருக்காங்க. இது சும்மா கிடைக்கலங்க. சுமார் 8800 ஸ்கோபஸ் ஆய்வு கட்டுரைகளை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. குறிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவுல இந்திய தனியார் பல்கலைக்கழகங்கள்ல இதுங்க 11வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய மைல்கல் தான். இப்போ இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு முக்கியமான முரண்பாட்டை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். உறைந்த ஊதிய முரண்பாடு. பொருளாதாரம் வளருது, ஏவுகணை விடணும், லட்சக்கணக்கான கோடிகள்ல ரோடு போடுறோம். ஆனா உழைக்கிற மக்களோட சம்பளம் மட்டும் ஏன் அந்தளவுக்கு உயரமாட்டேங்குது? இதுக்கு முதல் காரணம் நடுத்தர வருமான பொறி. ஒரு நாடு வறுமையிலிருந்து நடுத்தர நிலைமைக்கு வந்த உடனே ஹை எண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லாததால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம ஸ்டக் ஆகிடும். இந்தியாவோட ஒட்டுமொத்த ஜிடிபில உற்பத்தி துறையோட பங்கு கடந்த 10 வருஷமாவே வெறும் 13-16% தேங்கி நிக்கிறது தான் இந்த சிக்கலுக்கு மிகப்பெரிய காரணம். இப்போ இந்த தரவுகள்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மக்கள் எந்தெந்த துறையில வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிற அந்த பேலன்ஸ் ரொம்பவே இடிக்குது. இந்தியாவோட மொத்த வேலைவாய்ப்புல 45% பேர் விவசாயத்துல தான் இருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல அவங்களோட பங்களிப்பு 20%க்கும் குறைவுதான். இவ்வளவு அதிகமான மக்கள் ரொம்ப குறைவான வருமானம் தர்ற ஒரு துறையில சிக்கி இருக்கிறது சம்பள உயர்வுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு. இந்த புள்ளி விவரம் நிஜமாவே உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 2020 2024 வரைக்கும் நிஃப்டி 500 நிறுவனங்களோட லாபம் வருஷத்துக்கு 34.5% அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பணவீக்கத்தை கணக்குல வச்சு பார்த்தா மாசம் சம்பளம் வாங்குற ஒரு சராசரி மனுஷனோட உண்மையான வருமானம் 2019 விட 2024 1.7% குறைஞ்சுதான் போயிருக்கு. கார்ப்பரேட் லாபம் எகுறதும் சாமானியனோட சம்பளம் சுருங்குறதும் தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த நிலைமைக்கு அடிப்படை காரணங்கள் என்ன? 2011ல 28% இருந்த தனியார் முதலீடு இப்போ வெறும் 21.1% குறைஞ்சிருச்சு. வேலை தேடுறவங்க அதிகமா இருக்கிறாங்க, ஆனா வேலை கம்மியா இருக்கு. அதனால சம்பளமும் கம்மியா தான் தராங்க. பெரிய கம்பெனிகள்லாம் நிரந்தர வேலை கொடுக்கறத விட்டுட்டு கான்ட்ராக்ட் முறையே அதிகம் ஃபாலோ பண்றாங்க. இதனால வேற வழி இல்லாம எந்த பாதுகாப்பும் இல்லாத சுயதொழில் செய்றவங்களோட எண்ணிக்கை 58.4% உயர்ந்திருக்கு. இது ஒருத்தர் 2 பேரோட பிரச்சனை இல்லைங்க, ஒட்டுமொத்த சிஸ்டத்திலயும் இருக்கிற கோளாறு. நம்ம இந்த விளக்கத் தொகுப்போட கடைசி பாகதிக்கு வந்துட்டோம். ராணுவ தொழில்நுட்பம், பல லட்சம் கோடி உள்கட்டமைப்பு முதலீடுகள்னு அத்தனை பாசிட்டிவான விஷயங்களையும் பார்த்தோம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வியோட இதை நான் முடிக்க விரும்புறேன். இவ்வளோ பிரம்மாண்டமான முதலீடுகள் நடக்கிற இந்த நேரத்துல அடுத்த 5 வருஷத்துல நம்ம இந்திய தொழிலாளர்களோட வாழ்க்கை தரம் நிஜமாவே மாறுமா? இந்த எண்களெல்லாம் ஒரு சாமானிய மனுஷனோட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.
இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.